வணக்கம். 1922ஆம் வருஷம் இந்தியாவே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தேசிய இயக்கம் ஆரம்பிக்க போகுது. ஆனா அது உச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு நிறுத்தப்பட்டது. அப்படி ஒருபோதும் நடக்காமலே போன அந்த இயக்கத்தோட கதையத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். நாடு முழுக்க அவ்ளோ பெரிய ஆதரவு இருக்கு, ஒரு மக்கள் இயக்கம் அதோட உச்சகட்டத்துல இருக்கு. ஆனா காந்திஜி அதை ஏன் கைவிட்டார்? அதுக்கான விடைய தான் நாம இங்க தேடப் போறோம். வாங்க இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். இது எல்லாமே எங்க தொடங்குச்சுன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப கடுமையான இறுதி எச்சரிக்கையிலிருந்து தான். வருஷம் 1922 மாசம் பிப்ரவரி. இடம் குஜராத்ல இருக்கிற பர்தோலி. இங்கேதான் காந்திஜி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை விடுகிறார். அவங்களுக்கு கொடுத்த டைம் கெடு வெறும் 7 நாள் தான். அப்போ நாட்டுல நிலைமை எவ்ளோ பதட்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவரோட கோரிக்கைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா நேரடியா இருந்துச்சு. முதல் விஷயம், பத்திரிகை சுதந்திரத்தை திருப்பிக் கொடுங்க. 2வது, ஜெயில்ல இருக்கிற எல்லா அரசியல் கைதிகளையும் உடனே விடுதலை பண்ணுங்க. சரி, ஒருவேளை இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறலன்னா என்ன நடக்கும்? அதையும் காந்தி தெளிவா சொல்லிட்டார். பர்தோலியிலிருந்து வரிகுடா பிரச்சாரம் உட்பட ஒரு மிகப்பெரிய சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கும்னு அறிவிச்சார். இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடியான ரொம்ப தைரியமான சவால்னே சொல்லலாம். காந்தியோட இந்த அறிவிப்பு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்துச்சு. அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த அறிவிப்போட தாக்கம் உடனே தெரிய ஆரம்பிச்சுது. ரொம்ப சக்தி வாய்ந்ததாவும் இருந்துச்சு. இது காந்திஜியோட புகழ தேசிய அளவுல ஒரு புது உயரத்துக்கே கொண்டு போச்சு. குறிப்பா சொல்லணும்னா, அந்த வரிகொடா பிரச்சாரம்ங்கிற யோசனை நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளை ரொம்பவே ஈர்த்துச்சு. அவங்க எல்லாரும் காந்திய தங்களோட தலைவரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாடு முழுக்க இவ்ளோ பெரிய சப்போர்ட் இருக்கு, இவ்ளோ சக்தி வாய்ந்ததா தெரியற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் நிறுத்தப்பட்டுச்சு? இந்த கேள்விக்கான பதில் வரலாற்றோட போக்கையே மாத்தின ஒரு சம்பவத்துல தான் இருக்கு. அதுதான் சௌரி சௌலா சம்பவம். பர்தோலி அறிவிப்பு வெளியாகி நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த சில நாட்கள்ல, அதாவது பிப்ரவரி 5, 1922ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற சௌரி சௌராங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றோட திசையையே மாத்தி போட்டுடுச்சு. அங்க நடந்த ஒரு போராட்டத்துல கோபத்துல இருந்த மக்கள் கூட்டம் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சிட்டாங்க. நிலைமை சுத்தமா கைமீறி போயிடுச்சு. அந்த தீ விபத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த 22 போலீஸ்காரங்க உயிரிழந்தாங்க. 22 பேர். அகிம்சைய முன்னிறுத்தி நடந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவுல நடந்த இந்த மிகப்பெரிய வன்முறை ஒரு அதிர்ச்சிகரமான சின்னமா மாறிடுச்சு. சௌரி சௌரால நடந்த இந்த வன்முறை சம்பவம் அந்த ஒட்டுமொத்த இயக்கத்து மேலேயும் நேரடியான உடனடியான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இந்த வன்முறை செய்தியை கேட்டதும் காந்திஜி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். தன்னோட போராட்டத்தோட ஆன்மாவான அகிம்சைக்கே ஒரு களங்கம் வந்துருச்சுன்னு அவர் உணர்ந்தார். அதனால ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஒத்துழையாம இயக்கத்தையே முழுசா வாபஸ் வாங்கறதா அறிவிச்சிட்டார். அவரோட இந்த திடீர் முடிவு பல தலைவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இருந்தாலும் பர்தோலில கூடிய காங்கிரஸ் செயற்குழு காந்தியோட முடிவை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. இதனால தேசத்தையே ஒன்னு திரட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ சுருக்கமா சொன்னா என்ன நடந்துச்சு? பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்க்கிறதுக்கு ஒரு அஹிம்சை வழியிலான வரிகுடா பிரச்சாரம், இதுதான் திட்டம். ஒரு உயர்ந்த நோக்கம். ஆனா முடிவு என்ன ஆச்சு? ஒரே ஒரு வன்முறை சம்பவம் அந்த பெரிய கனவையே சிதைச்சு முழு இயக்கத்தையும் நிறுத்திடுச்சு. இந்த சம்பவம் நம்மள ஒரு ஆழமான கேள்விக்குள்ள கொண்டு போகுது. வரலாற்றோட இந்த திருப்புமுனை மட்டும் நடக்காம இருந்திருந்தா, ஒருவேளை பர்தோலி இயக்கம் திட்டமிட்டபடியே நடந்திருந்தா, இந்தியாவோட சுதந்திர போராட்ட பாதை வேற மாதிரி அமைஞ்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க.